சரக்கலை. சரம் தெரிந்தவன் பரம் பார்ப்பான், சரம் தெரிந்தவனிடம் சரசம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுவாங்க இல்லையா. சரம் தெரிந்தவன் பரம் பார்ப்பான்னா இந்த சரக்கலையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க இந்த பூலோகத்தில் என்ன நடக்குதுன்னு கணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்களாக மாறிடுவாங்க. இந்த சரக்கலையை கற்றுக்கிட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. சரக்கலை தெரிந்தவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளா தீய நாளா என்பது தெரியும். நம்ம செய்யக்கூடிய காரியம் செய்யலாமா வேண்டாமா என்பதையும் தெரியும். நம்மிடம் பேசுபவர்கள் உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களான்னு தெரியும். நமக்கு பிறக்கும் போகும் குழந்தை ஆணா பெண்ணா அல்லது பிறக்கும் குழந்தை ஏன் ஊனமாக பிறக்கிறது, எல்லா கேள்விகளுக்கும் இந்த சரக்கலையில் பதில் இருக்குங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கும். இதில் வலது பக்கம் வரும் சுவாசத்தை நம்ம சூரிய கலைன்னு சொல்லுவோம். ஆண் தன்மை வாய்ந்தது, வெப்பமானது. அதே போல் இடது பக்கம் வரும் சுவாசத்தை சந்திரக்கலைன்னு சொல்லுவோம். பெண் தன்மை வாய்ந்தது, குளிர்ந்த காற்று. சம பக்கம் மூச்சு வரும், அதாவது 2 நாசிகளும் வர மூச்சை சமக்கலைன்னு சொல்லுவோம். சுழிமுனை, ஆணும் பெண்ணும் இணைந்தது. இந்த சுவாசத்தை நம்ம கவனிக்க வேண்டிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக, அதாவது நம்ம தூங்கி எழும் முன்னர் நம்ம சுவாசம் எந்த நாசியில் சுவாசம் வருது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்திரிக்கணும். எந்த கிழமைகளில் எந்த சுவாசம் வந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன், இதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களிலும் சந்திரக்கலையில் சுவாசம் வர வேண்டும். அதே போல் செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் சூரிய கலையில் சுவாசம் வர வேண்டும். இதில் வியாழக்கிழமை மட்டும் வளர்பிறையில் சந்திரக்கலையிலும் தேய்பிறையில் சூரிய கலையிலும் சுவாசம் மாற வேண்டும். இதை கவனிச்சுக்கோங்க. அதே போல் சனிக்கிழமை சமக்கலையில் மூச்சு வர்றது மிக சிறப்பானது. இந்த சமக்கலை மூச்சு என்பது நம்ம தியானத்திற்கு பயன்படுத்தக்கூடியது. தியானம் செய்யும்போது சமக்கலையில் மூச்சை ஓட விட்டு தியானம் பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம்ம எந்த காரியத்திற்காக தியானத்தை தொடங்குகிறோமோ அதில் நமக்கு 100% வெற்றி கிடைக்கும். இந்த சனிக்கிழமையும் வளர்பிறையில் சந்திரக்கலையிலும் தேய்பிறையில் சூரிய கலையிலும் சுவாசம் நடக்கலாம். தியானத்தின் போது சமக்கலையில் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நம்ம சொல்லி இருக்கிற மாதிரி சரியான சுவாசம் வர வேண்டும். அப்படி அல்லாமல் திங்கள், புதன், வெள்ளி நாட்களில் சந்திரக்கலைக்கு பதிலாக சூரிய கலையில் மூச்சு ஓடுனா நம்ம என்ன பண்ணுறது, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இடதுபுறமாக மூச்சு ஓட வேண்டுமென்றால் வலது புறமாக திரும்பி படுத்துக்கொண்டு வலது கையை தலைக்கு வைத்து இடது கையை இடது காலின் மேல் வைத்து கொண்டால் 1 நிமிடத்தில் மூச்சு மாறிவிடும். வலது கலையில் உள்ள மூச்சு இடது கலைக்கு மாறிவிடும். அப்போது நாம் எந்திரித்து பூமியில் கால் பதித்தால் அன்றைய நாள் முழுவதும் நன்மையாக நடக்கும். அதே போல் செவ்வாய், வியாழன், ஞாயிறில் நமக்கு வலது புறமாக மூச்சு வர வேண்டும். இடது புறமாக வந்து கொண்டிருந்தால் நாம் இடது புறமாக திரும்பி படுத்து இடது கையை தலைக்கு வைத்து வலது கையை வலது கால் மேல் வைத்து கொண்டால் சுவாசம் மாறிவிடும். இப்படித்தான் மூச்சை மாற்றிக்கொள்வது. இதுவே நாம் நின்று கொண்டிருக்கும் போது நமக்கு சரியான மூச்சு வர வேண்டுமென்றால் இடதுபுறமாக மூச்சு வர வேண்டுமென்றால் வலது காலின் கட்ட விரலை பூமியில் அழுத்த வேண்டும். அதேபோல் வலதுபுறமாக மூச்சு வர வேண்டுமென்றால் இடதுபுற கால் கட்டை விரலை பூமியில் அழுத்தினால் மூச்சு மாறிவிடும். எந்த சுவாசத்தில் எந்த காரியங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். வலது நாசியில் மூச்சு வரும்போது, அதாவது பின்கலை ஓடும்போது நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உணவு உட்கொள்ளுதல், குளிப்பது, மலம் கழிப்பது, முக்கியமானவரை சந்திப்பது, விஞ்ஞானம், கணிதம், ஆய்வு செய்கிறது, தொழில், கடினமான தொழில் செய்கிறது, பணம் பெறுவதற்கு, தன் பொருளை விற்பனை செய்கிறதுக்கு, நோய் தீர மருந்து எடுத்துக்கிறதுக்கு, போதனை செய்கிறதுக்கு, தீராத வழக்கு தீர உறங்குவது, இது போன்றவைகளை சூரிய கலை நடக்கும்போது நம்ம செய்யலாம். இது ஆண் தன்மை வாய்ந்தது, உடல் உழைப்புக்கு நல்லது. இடது கலை ஓடும்போது நீர் அருந்துதல், பொருள் வாங்குதல், சிறுநீர் கழித்தல், சொத்து வாங்க, பத்திரப்பதிவு, வீடு கட்ட, மூத்தங்கால் போட, புதுமனை வாங்க, சிகை அலங்காரம், ஆடை ஆபரணம் வாங்க, விவசாயம், நாற்று நட, தாலிக்கு தங்கம் வாங்க, கிணறு வெட்ட, புதிய படிப்பு படிக்க, அரசியல் அமைச்சர்களை பார்க்க, இதெல்லாம் சந்திரக்கலையில் செய்யலாம். இது பெண் தன்மை வாய்ந்தது. இது கற்பனா சக்திக்கு மிக உகந்த கலை.
இனி அடுத்து வரும் பதிவில் நாடி சுத்தி பற்றிய தெளிவான விளக்கங்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி, காளி உபாசகர்.